எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம தோட்டத்துல இருக்க கொஞ்சம் காய்கறி எல்லாம் அறுவடைக்கு தயாரிச்சுங்க. இதுதான் நம்ம முதல் அறுவடை. என்னென்ன காய்கறிலாம் அறுவடை பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். இது நம்ம கத்திரிக்காய் செடிங்க. அன்னைக்கு கொஞ்சம் சின்னதா இருந்தது. இப்ப மழை பெஞ்சனால கொஞ்சம் நல்லா பெருசாயிருக்குங்க. பாருங்க எவ்வளவு growth நல்லா இருக்குன்ட்டு. மழை தண்ணிக்கு ஒரு பவர் தாங்க. நல்லா சூப்பரா growth ஆயிருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து முட்டைக்கோசு காலிஃப்ளவர் பார்க்கலாங்க. அன்னைக்கு போன வீடியோவில் உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன் எல்லாம் ஓட்ட ஓட்டையாக இருக்குது, பூச்சி பிடிச்சிருக்குன்ட்டு. அப்புறம் நாங்கள் பூச்சி மருந்து அடிச்சு விட்டோங்க. இப்போ எல்லாமே அந்த பூச்சியெல்லாம் போய் நல்லா க்ரோத் ஆகிருக்குங்க. மழை பெஞ்சனால தாங்க எல்லா போன வீடியோவை விட இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், நல்லா பெருசாக வளர்ந்துருக்குது. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இன்னும் இது ஒரு 2 monthஸில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம காய்கறிலாம் அறுவடை பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு முள்ளங்கி தாங்க. இது பாருங்க எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குன்னு நம்ம பார்க்கும்போதே தெரியுது, நல்லா வளர்ந்துருச்சு. இது நம்ம இப்போ பறிச்சிடலாங்க. பாருங்க நல்லா வெளியே வந்திருக்கு. இது இந்த ஸ்டேஜ்லேயே பறிச்சாதாங்க நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண முடியும். இந்த ஒரு சில காய்கறியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஞ்சா இருக்கும்போதே கொஞ்சம் பறிச்சிடணும், அப்போ தான் நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்ச நாள் அப்படியே விட்டோம்னா அது முத்தி போன மாதிரி ஆயிருங்க, பஞ்சு பஞ்சான மாதிரி ஆயிரும். அப்புறம் நம்மளுக்கு யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. இதுதாங்க கரெக்ட் ஸ்டேஜ். பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம பறிச்சிடணும். இதுதான் நம்ம முதல் அறுவடை காய்ங்க. நான் அப்படியே பார்த்தேன், இதில் வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சா இருக்குங்க. ஏன்னா பக்கத்தில் வச்சனால அது இன்னும் கொஞ்சம் நல்லா வளரணும். இன்னும் ஒரு 10 நாள் ஆகணும். இது வந்து வெள்ளை முள்ளங்கிங்க. இதை வந்து இப்போ கொஞ்சம் பறிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இதையும் நம்ம பறிச்சிடலாம். பாருங்க இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதை நம்ம பறிச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ் தாங்க கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம பறிச்சிடணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்ட்டு. நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம கடையெல்லாம் வாங்கினாலும் நம்ம விதைச்சி நம்ம வளர்த்தி அதை வந்து அறுவடை பண்ணும்போது ஒரு சந்தோஷம்தாங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்ட்டு. வாங்க நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு பீர்க்கங்காய் பார்க்கலாம். நாங்கள் பீர்க்கங்காய் வந்து பாருங்க இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் வந்து கொடியில் ஏற்றிருக்கணும். நாங்கள் ஆன்லைனில் தான் விதை வாங்கி போட்டனால நாங்கள் அது பூசணிக்கான்னு நினச்சிட்டு போட்டுட்டோம். ஆனால் இது பீர்க்கங்காயை போச்சு. இது நாங்கள் நெக்ஸ்ட்டு கொடி ஏற்றலான் இருக்கோங்க. ஆனால் அப்படி போட்டால் தான் இன்னைக்கு கொஞ்சம் பெருசாக வளர்த்திட்டு நம்ம வந்து கட் பண்ண முடியும். இதுவும் ஒரு குட்டி காயாக தாங்க இருக்குது. ஏன்னா நம்ம இது கீழே நிலத்துல போடுறதுனால டக்குன்னு இது தண்ணியெல்லாம் படுறதுனால கொஞ்சம் அழுகி போயிடுங்க, இல்லாட்டி பூச்சிலாம் பிடிச்சிரும். அதனால் இந்த ஸ்டேஜ்லையும் நம்ம பறிச்சிடலாங்க பீர்க்கங்காய் எல்லாம். அந்த சைடும் ஒன்று இருக்குது, வாங்க அதையும் பறிச்சிடலாம். அதுவும் ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. ஆனால் இப்போ பறிச்சிடறது தாங்க நல்லது. ஏன்னா அதை பூச்சிலாம் பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் அது வேஸ்ட்டாக தாங்க போகும். இந்த ஸ்டேஜ்லேயே பறிச்சிடலாம். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் கொடி ஏற்றி அதை மேலே பந்தல் போடலான் இருக்கோங்க. அதை போட்டுட்டு வேணால் நான் உங்களுக்கு அது நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறது எப்படி போட்டிருக்கோன்ட்டு. பாருங்கள் இப்போ இதுலேயே நாங்களுக்கு 3 பீர்க்கங்காய் கிடச்சிருச்சு. இது சமையலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாகக்காயெல்லாம் பறிச்சிடலாங்க. பாகக்காய் போன வீடியோவில் குட்டி பிஞ்சாக தாங்க இருந்தது, கொஞ்சம் பெருசாகிருச்சு. வாங்க அதையும் நம்ம பறிச்சிடலாம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சொரக்காயெல்லாம் வளர்ந்துருக்கு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 10-15 காய் வந்திருக்குங்க. இது வந்து பாருங்க பாகக்காய் தாங்க. இது நல்லா க்ரோத்தாக இருக்குது. இது இன்னும் நிறைய பிஞ்சு காயெல்லாம் வந்திருக்குங்க. வாங்க இதையும் நம்ம பார்க்கலாம். அன்னைக்கு கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருந்தது. ஃபுல்லாக பந்தல் ஃபுல்லாக ஏறிடுச்சுங்க கொடியெல்லாம். வாங்க நெக்ஸ்ட் நம்ம வெள்ளரிக்காய் பார்க்கலாம். வெள்ளரிக்காய் அன்றைக்கி போன வீடியோவில் காட்டியிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய பூ வச்சுருக்குன்ட்டு. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய 3-4 வெள்ளரிக்காய் வந்து பூச்சி பட்டு போச்சு, அழுகி போயிடுச்சு. இது வந்து இன்னொரு டைப் வெள்ளரிக்காங்க, முள்ளு வெள்ளரிக்காய். இது தாங்க கொஞ்சம் காப்பாற்றி வச்சுருக்கோம். இது அப்படியே வேலியில் ஏறனால அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்குது. இதே மாதிரி தாங்க 4 வெள்ளரிக்காய் வந்து பட்டு போச்சு. இதையும் நாங்கள் பாதுகாத்து தான் வைக்கணும். ஏன்னா நிலத்துல விழுந்தனால எல்லாமே அழுகி போயிடுச்சு தண்ணி பட்டு. இன்னும் கொடியில ஏற்றி விட்டாதாங்க நல்லது. நீங்களும் இந்த மாதிரி போடுற மாதிரினா கொடியிலே போடுங்க, அதுதான் நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னா புடலங்காய் பிஞ்சுங்க. இதுலேயே நிறைய 4-5 பூ வச்சிருக்கு, பிஞ்சும் வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சொரக்காய் கொடிங்க. இதெல்லாமே நல்லா க்ரோத்தாக இருக்குது. இனிமேல் இதையும் நாங்கள் கொடியேற்றங்க போடணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ரோஸ் நூல் கோல் வந்து பார்க்கலாங்க. அதையும் அறுவடை பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்ட்டு.
இதை இப்போ நம்ம பறிச்சிடலாங்க. நீங்களும் இந்த மாதிரி அறுவடை எல்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் வந்து உழுதுட்டு நிலத்தை உழுதுட்டு நீங்க போடுங்க. ஏன்னா அப்போதான் நம்ம வந்து அறுவடை பண்ணும்போது ஈஸியா வரும். இல்லாட்டி அப்படியே மாட்டிக்கும், காய் அப்படியே கட் ஆயிடும். இதுவே நாங்க பக்கத்துல போட்டனால எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது எடுக்கும்போது. அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு எடுக்கிறதுக்கு. பாருங்க எவ்வளவு சூப்பரா வளர்ந்துருக்கு. நீங்களும் இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் தள்ளி தள்ளி வைங்க, அப்பதான் இன்னும் கொஞ்சம் காய் பெருசா வரும். ஆனா இதுவே எங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக கிடைச்சிருக்கு. ஏன்னா பக்கத்துல போட்டது இவ்வளவு பெருசா வளரும்னு நாங்க நினைக்கவே இல்லைங்க. நல்லா சூப்பரா இருக்கு ரோஸ் நூல் பூல். ஆனா இன்னைக்கு நாங்க ஃபர்ஸ்ட் டைம் அறுவடை பண்ணும்போது காய் கம்மியா தான் வரும்னு நினைச்சாங்க. பாருங்க கூட ஃபுல்லா வந்துருச்சு. இதுவே நாங்க கேரட்டும் பார்த்தோங்க. ஆனால் அது கொஞ்சம் பிஞ்சா தான் இருக்கு. அது இன்னும் 10-20 நாள் ஆகுங்க அறுவடை பண்றதுக்கு. நாங்க அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பீன் டைப் தாங்க பார்க்கலாம் வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கொத்தவரங்காய் மாதிரி தாங்க இருக்கும். ஆனா அது தட்டைக்காயின்னு நினைச்சோம், ஆனா தட்டைக்காய் இல்லை. ஆனா இது வந்து ஒரு சிங்கிரி. நான் கூகுள்ல தாங்க நானே பார்த்தேன். இது வந்து சிங்கிரியான்னு சொல்ற ஒரு பீன் டைப் தாங்க. ஆனா நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை. இது வந்து ஒரு நார்த் டைப்ல தாங்க நிறைய சாப்பிட்றாங்க, சிங்கிரியான்னு சொல்லிட்டு. இது வந்து நிறைய கொத்து கொத்தா தான் காய்ச்சிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி தெரிஞ்சா, உங்களுக்கு இந்த செடியை பத்தி தெரிஞ்சா சொல்லுங்க. இது வந்து நம்ம பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நாங்களும் இது ஃபர்ஸ்ட் டைம் தாங்க நான் சாப்பிட போறோம். ஆனா நான் ஒரு செடியிலே நிறைய கொத்து கொத்தா காய்ச்சிருக்குங்க. நிறைய காய் வந்துருக்குது. பாருங்க எவ்வளோ காய் இருக்குன்ட்டு. பாருங்க ஒரு கூடை ஃபுல்லா கிடைச்சிருக்குங்க காய்கறி நமக்கு. இன்னைக்கு தேவையான இதுவே நம்மளுக்கு போதுமான அளவு தான் இருக்கும். எல்லாரும் சேனல் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு என்றைக்கும் வேணும். எல்லாரும் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.